I welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் எக்ஸசைஸ். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். ப்ராப்ளம்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், வி ஷுட் ஃபேஸ் இட். நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். இந்த வாக்கியம் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மேட்ச் ஆகிற, அதாவது இந்த வாக்கியத்தோட தொடர்ந்து சொல்கிற மாதிரி இருக்கிற வாக்கியம் எது? ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்பவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். வி கேன் ஃபைண்ட் எ சொல்யூஷன். எவ்ரிதிங் ஹேஸ் எ சொல்யூஷன். எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதர் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் மேட்சிங். தேர், அங்கே பாரு, கோபி இஸ் கம்மிங். கோபி வந்துக்கிட்டு இருக்கான். இதனுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ கோபியை பற்றி சொல்கிறப்ப ஹீ வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ். அவன் புது ட்ரெஸ் போட்டிருக்கான். எப்படி தான் சொல்லுவோம்? நோ தேங்க்ஸ் அப்படின்னா என்ன? If said with the word no preceding thanks, it means refusing. இதை தொடர்ந்து வர்ற வாக்கியம் என்னவா இருக்கும்? இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் நவ். உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லை இந்த எக்ஸசைஸ் நல்லா டெவலப் பண்ணும். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெஃப்யூசிங் எனி திங் ஆஃபர்ட் இன் எ பொலைட் வே. நோ தேங்க்ஸ் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஹீ செக்ட் ஆல் த புக்ஸ் அண்ட் புட் தம் இன் அ பாக்ஸ். இதை தொடர்ந்து வர்ற சென்டென்ஸ் எதுவாக இருக்கும்? எல்லா புக்ஸையும் செக் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளே அவர் வச்சார். அதுக்கப்புறம் த பாக்ஸ் வாஸ் க்ளோஸ்ட் தென் அன்சீல்டு. பாக்ஸை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க. தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டைரக்டர் பிளான்ஸ் எ சீன். இதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் தொடர்ந்து வரலாம்? ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் டு தி ஆக்டர்ஸ். டைரக்டர் ஒரு சீன் பிளான் பண்ணிட்டாரு. அந்த சீனை ஆக்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வில் யூ கம் வித் மீ? இது ஒரு கேள்வி. இதை தொடர்ந்து எந்த சென்டென்ஸ் வரலாம்? வில் யூ கம் வித் மீ? ஓ ஷியோர். ஓகே, ஓ ஷியோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் கம் வித் யூ. லாஸ்ட் வீக் ஹி ஹேட் ஃபோன் மீ அண்ட் இன்ஃபார்ம்டு ஹிஸ் அரைவல். போன வாரம் இவர் ஃபோன் பண்ணி இவர் வர்றதை பற்றி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து எந்த வாக்கியம் வரும்? அவர் சொன்னதே நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு டெல். அதர் சென்டென்சஸ் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் மேட்சே ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் அகமத். ஐ ஆம் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஹோல்டர் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதை தொடர்ந்து எந்த வாக்கியம் வரும்? ஐ டிட் மை டிப்ளமோ இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். இது வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், திஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் பை அஸ் எஸ்டர்டே இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஒன். ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் நேற்று நாங்கள் ரிசீவ் பண்ணோம். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி எந்த சென்டென்ஸ் வரும்? அந்த இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல் டூ. ஓகே, இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் டூ. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கீப் த பிளேசஸ் டைடி. டைடி அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக இருக்கிறது. ஓகே, எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுக்கிறோம் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா கிளீன்லினஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தொடர்ந்து எந்த சென்டென்ஸ் வரும்? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.